ஹாய்மா. ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம இவ்வளோ நாளா வந்து அனிமி ரியாக்ஷன் தான் நீங்க எல்லாம் எங்கிட்ட இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நம்ம சேனல்ல போட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு முதல் முறையா கூலி திரைப்படத்தோட கூலி ரஜினிகாந்த் மூவி இன்னைக்கு சூப்பர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார். டைம் பார்க்க போறோம் ரெண்டு பேரும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட மூவியை வந்து இன்னைக்கு பார்த்துட்டு எங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்ல போறோம். எந்த அளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்க போறோம், நீங்க எல்லாம் எப்படி பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்தடுத்து என்ன மூவி அப்படிங்கறத நாங்க பண்ணி தரோம். அதான் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த இதே நேமுக்கே ஒரு அப்படியே ஒரு வைப்ரேஷன் இருக்கு. தேவாதான் ரெடி பண்ணி வச்சது. அந்த சவுண்ட் கேட்டாலே ஆஹா தேட்டருக்கு போறப்போ ஓடுறது, ஐயோ போடாத்த போட்டுட்டாங்க ஓடுங்க அப்படின்னு. மெடிக்கல் கம்பெனி எடுத்து ஹெல்த் செக்அப் பண்றாங்க சார். இப்போ வரைக்கும் ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க சார்? ரெக்கார்டுக்கெல்லாம் இல்லை சார், இன்டர்னல் பர்பஸ்க்கு தான். நீங்க பேசுங்க. அதான் சார், இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் ஐயப்பன்றவன் பொருள் ஏற்றுறது இறக்குறது காசு விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிறேன் சார். சரவணன் டிரான்ஸ்போர்ட் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்குவோம். இவங்க எல்லாருக்கும் ஹெட்டு தான் சார். அந்த நிமிஷம், அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த டீமும் கலைஞ்சு போச்சு. நீங்கள் முதல்ல அவனை பிடிங்க, எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அங்கே தயாளன்னு ஒருத்தர் இருக்கான் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே யாராக இருந்தால் அவனை மாரி அங்கே உயிரோடு இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். நம்ம மஞ்சுக்கள் மஞ்சு வயசு பயங்கரமா அந்த மோனிகா பாட்டுக்கே பாத்திருக்கீங்க. அவங்க பாடி கூட கிடைக்காது. இத்தனை வருஷமா அவனுக்கும் சைமனோட அந்த தொழிலுக்கும் 1.5 வருஷம் இருக்கவே நாக்கெல்லாம் தெரியுது சார். 8 வருஷமா ஒரு தண்டருக்கு வர உள்ள இருக்கலாம் வாய்ப்பே இல்லை சார். 2 கோடி பின்னாடி சொல்லுற முன்னாடி வேண்டாம். கஸ்டம்ஸ் ஆஃபீஸரா இருக்கான். அவனுக்கு அவங்க அப்பா பிசினஸ் எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா இவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து தேவையான எல்லாத்தையும் அவன் தான் பாத்துக்கிறான். அவனுக்கு உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த 1.5 வருஷம் கேஸ் ஸ்டடியில எனக்கு சரிங்க சார். அப்புறம் பழனிசாமி சார், சேஃபா இருந்துக்கோங்க. அப்படியே அவனை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா சொல்லி அனுப்புங்க. சரிங்க சார். இந்த ஸ்பை மாதிரி வச்சிருக்காங்க. ஆமாங்க, கப்பல் இது கஸ்டம்ஸ் எல்லாமே இந்த IRS எல்லாத்தையுமே விலைக்கு வாங்கி வச்சிருப்பாங்க. காதுக்குள்ள வந்து ஓதி விட்டாங்க. என்ன ஓதுறேன்னு தெரியல. கூலி நம்பர் ஒவ்வொருத்தருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. டோக்கன் நம்பர் வச்சு கூப்பிடுவாங்க. ஆமா, ஆஹா கரெக்டா பிடிச்சிட்டாங்களே. இவ்வளவு நெட்வொர்க் வச்சிருக்க விடுவானே. அந்த கஸ்டமர் சர்வீஸ் தாங்க வந்து போட்டு கொடுத்துட்டேன். இவனுக்கு இங்க வேர்க்கு. அதுல ஒரு ஆள். ஆமா, எது தப்புமே பண்ணல சார். நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, நீயே சொல்லு. எதுவுமே பண்ணல சார். அவ்வளவுதான். புரியல? இப்ப புரியுது. லைன்ல தான் இருக்கான். ஃபேமிலி தூக்கிட்டாங்க போல. ஆமா, நான் சொல்லிருக்கேன். அவ்வளவுதான் கொண்டுட்டாங்களோ பாவத்தை. என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. சவுண்ட கொண்டுட்டாங்க. இப்ப பாரு, வெளியில் வர பாரு, போலீஸ்கார வெளியில் வர பாரு. போலீஸ்கார போலீஸுங்க
வெயிலே பாவம் அப்படி இருக்கிற மாதிரி இல்லை. போலீஸ்காரங்க வந்தா ஐயோ என்ன ஆகும்? டாடாடா. இந்தா. பெரிய ரிஸ்க் தான் பாவம். இந்த மாதிரி இதுல இல்லாம்டா. இங்க இருக்கிற மொத்த கூலிகளுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இவனை மாதிரி போலீஸ் அனுப்பி வச்ச இன்னொரு எலி ரொம்ப நாளா இங்க உள்ள இருக்கு. அதுவா வெளியே வராது. ஆனா அந்த எலியை உங்க கூட்டத்துக்குள்ள கண்டுபிடிச்சு என் கண் முன்னாடி நிறுத்தினவனுக்கு போர்டு இருக்கடா. வீட்டெல்லாம் தப்புங்க. பெரிய நெட்வொர்க் இல்லை. இங்க அவனுக்கு பாவம் நடுங்குது அப்படியே. போர்டு வேற வந்து வச்சுட்டாங்க. 1400 பேர் இருக்காங்க. 2 கோடி கொடுக்குறானா. பூஜா கட்சி எல்லாம் இருக்கு. ஊர்ல இருந்து வந்துக்கிறானுண்ணா. நம்ம வணக்கம் வணக்கம். என்னப்பா விஷயம்? யூபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோண்ணே. தங்குறதுக்கு ரூம் வேணுண்ணே. ரூமு? மற்றவங்களுக்கெல்லாம் இங்கே மாதம் 2500 ரூபாய். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் 750. 3 வேலையும் பூவா ஃப்ரீ. அதுவும் அண்ணனோட ரூல்ஸ்னால. ஓகேவா? அமௌண்ட்லாம் கம்மியாக தான் இருக்கும். அங்கே போர்டில் இருக்கிற ரூல்ஸை படிச்சுட்டு வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். மீட்டர்லாம் வச்சு செக் பண்ணுறான். அவனை கை தமிழ்ல வச்சு காம்பவுண்ட் போலீஸ் தான் செக் பண்ணுவாங்க. முடிச்சிட்டு உள்ள வரக்கூடாது போல. இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது. அதுல வந்து ஆல்கஹால் பெர்சன்டேஜ் எவ்வளவு? யாரும் குடிக்க கூடாது. அதான் rules. ஓகேவா? நீங்க வந்த இன்னைக்கு மேன்சன் டே. வா தினேஷ், இவங்க அண்ணன் கணேஷ் சன் மியூசிக்ல இருக்கிறான். பாதி ராத்திரில இருந்து பாட்டு கேட்டாலும் போட்டு விடுவான். இவங்க எல்லாரும் இன்னைக்கு அது ஆரம்பிச்சாங்க. என்னாச்சுண்ணே? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. இந்த ரூம் கிட்ட வந்து சத்தகித்தம் போட்டுறாதீங்க. யாருண்ணா இருக்கா உள்ள? யாருங்க இருக்கா? வா வா, மெது மெது. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. ஏதாவது பைத்தியம் இருக்குமோ? கூட்டி வச்சிருக்காங்க. அதத்தே யார் அந்த ஓனர் புரிஞ்சு தெரியல. போச்சுடா. யோ வர்மா, இந்த மேன்சன் ஆரம்பிச்சதுல இருந்து நீ அவர் கூட தானே இருக்க. உனக்கு தெரியாது 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சரக்கு விட்டாருன்னு. 30 ஏங்க சூப்பர் ஸ்டார் தானா? ரஜினிகாந்த் ஆமா. கட்டி முடிச்சிட்டோம். நாங்களும் எவனோ ரவுடி தான் போல அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. கையிலே தனிதேதான் வயசானாலும் அந்த இது பண்ணணும்ல. மருந்து குடிச்சா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா. மருந்தா? யாருக்காவது இரும்பலா குமார்? டேய், என்கிட்ட வாய் கழி அவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, இப்ப பேசுங்க. கண்ணுதே பயங்கர கண்ணு அவனுக்கு தண்ணி வயசு யானை கண்ணு. இன்னைக்கு ட்ரை டேவா தெரிஞ்சிருந்தா நேத்தே சரக்கு வாங்கி வச்சிருப்பாங்க. ஐயோ, யாரெல்லாம் எனக்கு தெரியாம சரக்கு ஒளிச்சு வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் கை தூக்குங்க. தைரியமா கையை தூக்குங்க. நோ, என்ன மீறி ஒரு சொட்டு சரக்கு உள்ள வராதுண்ணே. உண்மையா சொல்றானா? திரும்பி பாருங்க. இல்ல கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சரி, நீங்க ஒளிச்சு வச்சிருக்க சரக்கு நீங்களே தனியா சாப்பிட்டா வெளியில வந்து அதனால எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு 2 ஆளே ஊத்தி, அது என்ன டைலு? காக்டைல். எல்லா சரக்கையும் ஒண்ணா ஊத்தி ஓகே சொல்லிட்டான் போலங்க. இந்த 1/2 மணி நேரத்துக்கு ரெடியா இருக்காங்க கிளாஸோட பாவா. ஆனா இவன் என்ன பண்ணுவானோ தெரியலையே. ஐயோ காலை வச்சு மீசி விட்டானா? பூரா போச்சே. மொத்தம் சோழிய முடிச்சிட்டானே. ஒருத்தன் போய் லாக் ஆகிட்டானே ரூம்குள்ள. ராஜசேகர் தவறிட்டாரு. பூரா எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, க்ளீன் பண்ணிட்டாங்க திரும்ப. ரயில்வே ஸ்டேஷன்ல விழுந்து கிடந்தாரு. யார் அந்த அப்புறம் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு.
ரஜினி ஃப்ரெண்டா இருக்குமோ? தெரியலையே. இந்த வந்துட்டாப்புல. சத்யராஜுங்க. சத்யராஜா? உங்களை யார் இங்க வர சொன்னது? ஆ. நீங்க அவரை பார்க்க தேவையில்ல, வெளியே போங்க. சத்யராஜ் தான். சத்யராஜ் மகளா? ஆமா, மக போல. இந்தா. ஆமா. சா ஓடுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் உன்னை இப்படி திட்டுது. அப்படி யாருன்னு அவரு? முன்னாடி வந்துட்டு அது சொல்றாள். கடைசி என்னமோ சொல்றா. உள்ள வரைக்கும் வந்துடுறாங்க. இப்ப ஃபுல்லா அலோட் பண்றாங்க. முதல்ல யாருமே வர சார்லி. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் மூவிக்கு வந்திருக்கேன். இல்லையே, ஹால் டிக்கெட் கொடுத்துட்டாங்களே. இப்பதான் ஒருத்தர் மொத்த ஃபீஸையும் கிளியர் பண்ணிட்டு போயிருக்காரு. யார் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. உங்களுக்கு அவர் எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு. அவர் இல்லாமல் நீ கஷ்டப்படுறியான்னு தான் கட்டினேன். இவ்வளோதாம்மா என்னால் முடிஞ்சது. யா கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டா. ஆமா. என்ன? ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்கா? ஆமா. அதில் உங்கள் அப்பா கார்டியாக் அரெஸ்ட்டில் செத்துருக்காங்கன்னு இருக்கு. அது உண்மை இல்லை. உங்கள் அப்பாவை நெஞ்சில் அடிச்சதுனால மூச்சு நின்று போயிருக்கு. உங்கள் அப்பா கேஸ் ஆகல. கொலையா? அவர் யாரும் கொலை பண்ணிருக்காங்க. உங்கள் அப்பா நிச்சயம். ஓகே, இப்போ நாங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு நானும் என் தங்கச்சிங்களும் உங்க கூட சேர்ந்து அவனை தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்கினா செத்த எங்க அப்பா உயிரோடு வந்துட்டு வரா? போனது போனது தானே. எங்களுக்கு பழி வாங்குறது முக்கியமா இல்ல வாழ்க்கை முக்கியமா? எங்களுக்கு வாழ்க்கை மட்டும் தான் முக்கியம். சூப்பர். அவ சொல்றதும் நான் தானே. ஆமா, அவன் லேடிஸ் தானே போய் விட மாட்டேன். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். செத்த ராஜசேகரம் உயிர் நண்பன். அவன் எப்படி செத்தான்னு கேட்டு தெரிஞ்சுக்கத்தான் இங்க வந்தோம். தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா குடிச்சு சா. பயங்கரமா வச்சிருக்க. கூட வேலை ஆத்துமா? உள்ளே ஒரு சுரங்கமே வச்சிருக்கேன். இதான் கடந்த 5 வருஷமா ராஜசேகருக்கு ஆபீஸ். அவரும் எல்லாரையும் மாறி வீடு வாசல் குழந்தைங்க வேலைன்னு தான் இருந்தாரு. இந்த ப்ராஜெக்டை மட்டும் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுச்சுன்னா தன் வாழ்க்கையே மாறிடும்னு நம்பினாரு. இதான் மொபைல் கிரிமேட்டர். இதுல கிரிமேஷன் ப்ராசஸ்ங்கிறது 1650 செல்சியஸ் டிகிரில ஃப்ளஷ் வேப்பரைஸ் ஆகி போன் மட்டும்தான் அந்த சாம்பல்ல மிஞ்சும். ஒரு பாடியை 30 செகண்ட்ல எரிக்க முடியும். இந்த மொபைல் கிரிமேட்டர் நடைமுறை கொண்டு வந்தா இட் கேன் பி a disaster. அதனால உங்க பேட்டன்ட் அப்ளிகேஷனை நாங்க ரிஜெக்ட் பண்றோம். பேட்டன்ட் ரைட்டை ரிஜெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருச்சு. சிண்டிகேட் ரூல்ஸை மீறி புது தொழில் ஆரம்பிச்சான். யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பணமும் வந்துச்சு. அதே நேரத்துல அவன் என்ன தொழில் செய்யறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், முடியல. போட்டாங்க. இந்த வந்துட்டேன்ல தலைவலிக்கு மாதிரி அதே ஒரு ஆள் போன. வாங்க சார்.
அது சொல்லிட்டேன் இவனை. அப்புறம் எப்படி இப்ப வீட்டுல இருக்கியான்? அத்தியில குத்துனா தானே ஹாஸ்பிட்டல் ஒரு காப்பாற்றிட்டாங்க. ஒரே நைட்ல 22 பாடிஸையும் கிளியர் பண்ணணும். சைமனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மதம் பிடிச்ச மாதிரி இருந்தான். ஒரு நிமிஷம். கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கிளியரன்ஸ்ல நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். அவர் டிஃப்ரெண்ட் ப்ரொப்பலர்ஸ்ல இருந்து காப்பர் ஒயர்ஸ் அண்ட் அதோட பார்ட்ஸ் வச்சு பிளாஸ்மா டிஸ்இன்டகிரேஷன் மெத்தட்ல ஒரு எலக்ட்ரிக் சேர் அவர் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அந்த இதை சத்யராஜ் அந்த இதை வச்சோம்னா அந்த பாடியை நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நான் இதை கண்டுபிடிச்சது ஏதாச்சும் ஒரு நாய் செத்துருச்சு இல்ல வேற ஏதாச்சும் ஒரு மிருகம் செத்துருச்சுன்னா தெரிக்கிறதுக்காக தான். இந்த ஸ்டேஜ்ல மனுஷங்களை எல்லாம் சாம்பலாக்க முடியாது. மொத்தம் 3 பொண்ணு தானே. ஏறேனும் ரெடி பண்ணி கொடுக்குறேன் போல. அது இப்போ முதல் கண்டுபிடிச்சது வந்து சும்மா இந்த நாய் இது பவர் வந்து அந்த அளவுக்கு பத்தலை போல. கரெக்ட் ஆயிடுச்சு. எலக்ட்ரிக் ஷாக்கு எப்படி அதே பவர் முதல் கம்மியானதுல இருந்துச்சு, இப்போ கூட இருக்குது. ஆனா ஒண்ணு சாம்பல் ஆகிட்டேன். தொழில்நுட்பம் வந்து நல்லவங்க கையில கிடைச்சா நல்லதா யூஸ் ஆகுது. கெட்டவங்க கையில கிடைச்சா எப்படி யூஸ் ஆகுது? ஒன்றும் இல்லைப்போ. இந்த மாதிரி எதுவும் நடக்காம நீங்க நிம்மதியா வாழணும்னா நான் சொல்றது நீ கேட்குறேன். பிளாக்மெயில் பண்ணி தான் பண்ணுவேன் போல. அதுக்கப்புறமா அவங்களே இந்த இடத்த செட் பண்ணி கொடுத்து அவரை தொடர்ந்து இந்த வேலையை செய்ய சொன்னாங்க. இதே வேலையே செய்ய ரஜினி வந்து யோசிச்சு பாக்குறேன் இவன் எப்படி பண்ணிருப்பேன் அப்படிங்கறத. அது பொம்மையா உண்மையால வருவோம் அது உண்மையில உன்னை யாரும் இங்க வர சொன்னா? அவன் ஆன்மா. இதுக்கு முன்னாடி வெளியில வந்து இன்னொரு வாட்டி உனக்கு கால் பண்ற மாதிரி வச்சுக்காத. அது பாத்துட்டேன். ஐயோ அவளை புடிச்சிட்டு வர சொல்லிட்டாங்களே. இனிமே நம்மளால இந்த ஊர்ல இருக்க முடியாது. எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷத்துல நான் ஹாஸ்டல் வந்துடுறேன். அண்ணா பிரீத்தி இங்கே தான் இருக்கா. பிரீத்தி பிரீத்தி இவதான் பிரீத்தி. நீயா வந்து வண்டியில ஏறிட்டா உனக்கு நல்லது. நான் தொட்டா கண்ட இடத்துல தொடுவேன். தொடரா பார்க்கலாம். ஆஹா ரஜினி வந்துட்டான்ப்பா. அவளுக்கு தெரியுமான்னு கேட்டான்ல, அத வச்சு வந்துட்டான் போலங்க. மாசா கட்டிடுறாங்க சண்டே ஃபுல்லா. யூடியூப்ல பார்க்க கூடாது. நாம பேசிட்டு இருக்கும் போதே நம்மள அடிக்க பின்னால இருந்து யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்க. பயப்படக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணணும். சும்மா ஜுஜுபி என்னப்பா பல்ல கொண்டு போச்சு. కదా ఈ పళ్ళు సరిపడడానికి ఏంటి నో లేదు. ఓ లేదు యారు ఇల్లప్పా సారీ.
ఎవర్రా నువ్వు? నీకు దీనికి ఏంటి సంబంధం? ఈ అమ్మాయి తీసుకెళ్తావు నువ్వు? అయ్యయ్యో ఇది ఒక్క దెబ్బకు చచ్చిపోయింది. பொண்ணுங்க மேலேயா கை வைப்ப? ஒரு நிமிஷம், நான் அந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு போதான். என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த விஷயம் தெரியல போல. பாலிபிட்டேஷன். பிரீத் அவுட். பிரீத் இன். பிரீத் அவுட். இப்போ சொல்லுங்க என்ன விஷயம்? பிரீத்திய கூட்டிட்டு வர சொன்னாங்க. யார் கூட்டி வர சொன்னாங்க? அதையால் எதுக்கு? மிஷின் ஆபரேட் பண்ற விஷயமா? அந்த மிஷின் அதுக்கு நீ என்கிட்ட தானே வந்திருக்கணும். எனக்கு தானே ஆபரேட் பண்ண தெரியும் இல்லையா பிரீத்தி? చిరంజీవి తెలుసు, నాయుడు తెలుసు, రెడ్డి తెలుసు, అనుష్క కూడా తెలుసు. போறதுக்காண்டி அவனை யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அவளும் கூட நம்ம வா பார்த்துக்கலான்னு வாலண்டியரா அந்த போலீஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கழட்டி மைக் இருக்கான்னு செக் பண்ணு. ரஜினிக்கேவா அவ யாரு? வேலை பார்க்குறவங்க. எங்களுக்கு பணம் தேவை, உங்களுக்கு வேலை நடக்கணும். 2 பேருக்கும் தேவை இருக்கு. சமாதானமா போயிடும். இல்லைன்னா எங்களை விட்டுடுது, நாங்க போயிடுறோம். இந்த அசிங்கப்படுத்துற வேலை எல்லாம் வேண்டாம். இன்னும் அது ஆப்ரேட் பண்ண ஆள் கிடைக்கல. உனக்கு அந்த சேர் ஆப்ரேட் பண்ண தெரியுமா? இவன் எப்படி செய்வேன்? அவளுக்கு தெரியுங்களா? நீ பண்ணு, நான் பார்க்குறேன். இது ஹை வோல்டேஜ் ரியாக்டர். இங்க இருந்தா அவனோட சேர்ந்து நாமளும் சாமல் ஆயிடுவோம். நீங்க போய் அங்க இருங்க, நாம ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படிலாம் பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பிச்சுடுவா பாருங்க. ஐயோ கட்டி வைக்கணும். அந்த லீவரை புஷ் பண்ணுங்க. கரெக்டா சொல்லுங்க, இதானே? சரியா யோசிச்சு சொல்லுங்க. இதுங்க வேலைக்கு ஆகிறது மாதிரி தெரியல. கட் பண்ணிட்டாங்கப்பா. அப்படியே சாம்பலா போனா அவங்க கண்டுபிடிக்க முடியாது. சுத்தமாக அப்படியே உங்களுக்கு இதே வேலையா செஞ்சுட்டாங்க. திரும்ப இதே வேலையை இவங்களும் செய்யறாங்களேங்க. எதுக்கு இத்தனை பேரை கொண்டுகிட்டே இருக்காங்க? அதானே எனக்கும் தெரியல. இல்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். எங்கேயோ வேலைக்கு காலை பார்த்தாலே அறல்றாங்க. ஃபுல்லா வேற என்ன பண்றாங்க? இவ்வளவு டெட் பாடி வருதுன்னா வேற என்ன? அதே என்னன்னு தெரியலையே. எவ்வளவு கடைசி அவரு கூட தான் சார் பார்த்தேன். அது என்ன ஏரியா? அது ரெஸ்ட்ரிக்ட் ஏரியா சார். நமக்கு ஆக்சஸ் இல்லை அங்கே போகிறதுக்கு. அவனை இது பண்ணிட்டீங்களா? ஹலோ, என்னாச்சு? ஒரு நிமிஷம். வாரம் மெடிக்கல் கேம்புக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியாச்சு. வழி அவன் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா வந்துருது. இல்ல அவன் இருக்கிறதுனால எல்லாமே கஸ்டம் சர்வீஸா இருக்கிறது. அவன் தானே ஃபர்ஸ்ட் ஒன் சொன்னேன். ஆமா. சான்ஸ் பிடிச்சு எடுத்துக்கிட்டாங்க.
யார் அது கிருஷ்ணாங்களா அந்த ரிஷிய? ஐயா இவன் தான் அந்த பார்த்து பயந்துட்டு இருந்தேன் பாருங்க ஃபர்ஸ்ட். அவன் இல்லையா அவன்? அவன் சத்யராஜ் இவனுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். அப்ப அது நல்லா வேலையை வச்சு மெயின்டைன் பண்றாங்க. அவன் வந்துட்டேன் போல. நான் வந்துட்டேன். இது வந்து இதாயிட்டு நல்லா இவன் தான் சார். எல்லா பேக்ரவுண்டும் செக் பண்ணி பார்த்தாச்சு. நேத்து கூட ஒரு போலீஸ் பார்த்துட்டு வந்திருக்கா. இதுல வேற ஒரு போர்ட்ல வேலை பண்ணிட்டு இருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம போர்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கா. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா வந்தா குழப்பறேன். நல்ல வேலையா விடு, நான் பாத்துக்கிறேன்.